ஐயப்பனை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க கேரளால. ஐயப்பனை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தா, அவரும் ஒரு குழந்தை வடிவத்துல தான் உட்கார்ந்துருக்காரு. குழந்தை வடிவத்துல உட்கார்ந்திருந்தாலே அது எல்லாமே வாசியின் ரூபம் தான் சித்தர் மகான்கள் எல்லாம் சொல்றாங்க. இப்போ வாசியின் ரூபம் அப்படின்னா, இப்போ முருகப்பெருமானை எப்படி வடிவமைச்சிருக்காங்களோ அதே மாதிரிதான் இங்க ஐயப்பனையும் கேரளால வடிவமைச்சிருக்காங்க. அது வாசியின் ரூபம் தான். அப்ப வாசியின் ரூபமா இருக்கனால அது குழந்தையா இருந்தாலும் அவருக்கு வயசாகவே ஆகாது. அப்படி வயசாகாம இருந்தாலே அது வாசியின் வெளிப்பாடு தான். அப்ப வாசி தான் ஐயப்பனுடைய உருவம் அப்படின்னு எல்லா சித்தர் மகான்களும் வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கு பல விதிமுறைகள் வச்சிருக்காங்க. எப்படின்னா, 48 நாள் விரதம் இருக்கணும், அதுக்கப்புறம் நான்வெஜ் எதுவும் சாப்பிடக்கூடாது, அதே மாதிரி எந்த ஒரு யாரோடும் இன்பம் கொள்ளக்கூடாது, பெண்களோடு போகம் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் வச்சுதான் ஐயப்பனுக்கு மாலை போட்டு அந்த 18 படியை தாண்டி போகணும். இந்த 18 படி அப்படின்றது நம்ம வாசியில ஒவ்வொரு நிலையா கடந்து போறதுதான் அந்த 18 படி. அந்த காற்று ஒவ்வொரு படியா கடந்து போய் தான் இறைவனோட பாதத்தை அடையும். அதுக்காகத்தான் இந்த 18 படியுமே பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. இந்த 18 படி அப்படின்றது 9 அப்படின்னு எல்லா சித்தர் மகான்களும் பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. அந்த 9 அப்படின்றது மனித உடல்ல இருக்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய அறிவு 6 அறிவு. அப்படி 6 அறிவா இருக்கிற மனிதன் இந்த 9 படிகளை கடக்கும் போது 9 அறிவுகளை அவன் அடைகிறான். 18 அப்படின்றது 9. அதுதான் விஷயம். அந்த 18 ஏன் 9ன்னு வைக்காம 18ஆ வச்சாங்க அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 நாடி. எப்படின்னா, சந்திர நாடி இருக்கு, சூரிய நாடி இருக்கு. அப்போ 9 × 9 தான் 18. அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய நாடியின் கணக்கை வச்சுதான் இந்த 18 படியுமே எல்லா சித்தர் மகான்களும் பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க. அப்படிதான் 18 படியை தாண்டி அந்த சந்திர நாடி சூரிய நாடியை தாண்டி தான் நம்ம வாசி மேற்கொண்டு சிரசுக்குள்ள ஒடுங்கிறதுக்கு பயணிக்கணும். அப்போ ஐயப்பன் அப்படின்ற உருவமும் கண்டிப்பா வாசியின் வடிவம் தான் அப்படின்னு எல்லா சித்தர் மகான்களும் சொல்லாம சொல்லி பிரதிஷ்டை பண்ணி நம்மளை எல்லாரையும் வழிபட வச்சிருக்காங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க.